பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். ஒரு நாள் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற வெண்ணிறமான அழகான ஒரு ஆடை ஒன்றை அணிந்து கொண்டு வந்தார்கள். இதனை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இந்த ஆடை புதியதா அல்லது ஏற்கனவே நீங்கள் பாவித்து கழுவி இதனை உடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபியே நாயகமே, பல் கஸீலுன், இது ஏற்கனவே நான் பாவித்த ஆடைதான், ஆனாலும் அதை கழுவி மீண்டும் உடுத்தியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து 3 விடயங்களை சொன்னார்கள். ஒன்று, இல்பஸ் ஜதீதா, அழகான புதிய நல்ல ஆடைகளையே நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, வஇஷ் ஹமீதா, நல்ல ஆடைகளை அணிந்து புகழோடு பெயரோடு மரியாதையோடு வாழுங்கள். மூன்றாவது, வமுத் ஷஹீதா, இறை பாதையில் ஒரு உயிர் தியாகம் செய்த தியாகியாக மரணியுங்கள் என்று தன் தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சுனன் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் புதிய உடுப்பை ஒன்றை, புதிய ஆடை ஒன்றை அணிந்தார்கள். புதிய ஆடையை அணிகின்ற போது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கசானி மா உவாரி பிஹி அவுரதி வ அத்தஜம்மலு பிஹி ஃபி ஹயாதி என்று இந்த துஆவை ஓதி தன்னிடத்தில் இருக்கின்ற புதிய ஆடையை அணிந்தார்கள். அப்போது தன் தோழர்களுக்கு சில செய்தி கேள்விப்பட்ட போது, அல்லாஹுடைய நிஅமத்தாகிய அந்த புதிய ஆடைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்பதனை இந்த துஆ எங்களுக்கு சொல்லுகிறது. அதாவது, புதிய ஆடை அணிகின்ற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி மா உவாரி பிஹி அவுரதி வ அத்தஜம்மலு பிஹி ஃபி ஹயாதி, எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவன்தான் என் உடல் உறுப்புகளை நான் மறைத்து கொள்ளும் வகையிலும் என் வாழ்வில் நான் அழகு பெறும் வகையிலும் எனக்கு புதிய ஆடையை அணிவித்தான் என்று கூறிவிட்டு, தன்னிடத்தில் இருக்கின்ற பாவித்த ஏற்கனவே அழுக்காகி போன பழைய ஆடைகளை சேமித்து வைக்காமல் யார் ஒருவர் அதனை தேவையோடு இருக்கின்ற மக்களுக்கு சதக்கா செய்து விடுகிறாரோ, அன்பளிப்பு செய்து விடுகிறாரோ, தர்மமாக கொடுத்து விடுகிறாரோ, அவரை அல்லாஹ் இவ்வுலகிலும் பாதுகாப்பான், மறுமையிலும் பாதுகாப்பான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவது உண்மைதான். ஒரு மனிதன் எவ்வளவுதான் செல்வத்தோடு செழிப்போடு வாழ்ந்தாலும், படித்தவராக நல்ல புத்திஜீவியாக நல்ல அறிவாளியாக வாழ்ந்தாலும், தன்னுடைய ஆடையே அவருக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில மக்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கி அணிவதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும். ஆனாலும் பழைய ஆடைகளையே திரும்ப திரும்ப துவைத்து அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது அவர்களுக்கு வேண்டுமென்றால் அழகாக இருக்கலாம், அவர்களுக்கு வேண்டுமானாக இருந்தால் அது சௌகரியமாக இருக்கலாம். பார்க்கக்கூடியவர்களுக்கு அலுப்பு தட்டி சலிப்பு தட்டி விடும். அதே போன்று அந்த பழைய ஆடைகளிலிருந்து ஒரு வகையான சகித்து கொள்ள முடியாத ஒரு துர் வாடையும் வீசும் என்பதனை அனுபவ ரீதியாக நாங்கள் பார்த்து வருகிறோம்.
அதனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரை பார்த்து சொல்லுகிறார்கள், புதிய நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், புகழ்ச்சியோடு பெருமையோடு வாழுங்கள். அது பெருமை அல்ல, அது தற்பெருமை அல்ல. எப்போது நீங்கள் நல்ல ஆடைகளை அணிவீர்களோ அது உங்களுடைய வசீகரத்தை, உங்களுடைய ஆளுமையை அது அழகுபடுத்தும். சமூகத்துக்கு மக்களுக்கு மத்தியில் உங்களை அது கண்ணியப்படுத்தும், கௌரவத்தை தரும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அதே போன்று பெருமையோடு கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்த உங்களுக்கு அது நல்ல மரணத்தையும் தரும் என்று சொல்லுகிறார்கள். நல்ல ஆடைகளை அணிகிற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி மா உவாரி பிஹி ஔரதி வ அத்தஜம்மலு பிஹி ஃபி ஹயாத்தி என்ற துஆவை ஓதுகிற போது அல்லாஹு தஆலா தந்திருக்கிற செல்வங்களை இன்னும் அதிகப்படுத்துவான். மூன்றாவது விஷயம்தான், எங்களிடத்தில் மேலதிகமாக சேமித்து வைத்திருக்கின்ற ஆடைகளை நாங்கள் தேவையுள்ள மக்களுக்கு அதனை சதக்காவாக, அன்பளிப்பாக, தர்மமாக கொடுத்து விட வேண்டும். தேவைக்கு அதிகமாக ஆடைகளை சேமித்து வைப்பது கூட ஒரு வகையான இஸ்ராஃப், வீண் விரயமாகும். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவர்களுடைய விடயங்களில் அல்லாஹ் அதிக கரிசனை செலுத்தக்கூடியவனாக இருப்பான். எனவே நீங்கள் தர்மம் செய்கிற போது மேலதிக ஆடைகளை அல்லாஹு தஆலா உங்களுடைய துனியாவுடைய விஷயத்தையும் ஆখিরাவுடைய விஷயத்தையும் அல்லாஹ் கண்காணிப்பான். மட்டுமல்ல, தேவையோடு வருகின்ற மக்களுக்கு ஆடைகளை கொடுத்து உதவியதன் காரணமாக சுவர்க்கத்தின் ஆடைகளை அல்லாஹ் உங்களுக்கு அணிவிப்பான் என்ற மகிழ்ச்சியான செய்தியைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். கேட்ட விடயத்தை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். இன்று ஹிஜ்ரி 1446 ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 29ஆம் நாள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.